16/7/2016. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, யோக பலத்தினால மட்டும்தான் ஆத்மாவுடைய கரை நீங்கும். அதனால ஒருபோதும் யோகத்துல தவறு செய்யக்கூடாது. எந்த அர்த்தத்துல சொல்றாருன்னு உள்ள படிச்சாதான் தெரியும் இல்லையா? சரி, யோக பலத்தினாலதான் ஆத்மா கரை நீங்கும், அது தெரியும், பாவ கரை நீங்கும்ட்டு. ஆனா யோகத்துல ஒருபோதும் தவறு செய்யக்கூடாதுன்றது, யோகத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்றாரா எப்படின்றத உள்ள பாத்துக்கலாம். அப்படியா? சரி, சரி. கேள்வி: பாபா குழந்தைங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கறதுக்கு என்ன யுக்தி சொல்லி இருக்கிறார்? அதுல மாயா நாலாபுறமும் தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. பாபா ஒரு யுக்தி கொடுத்திருக்கிறார் பாபாவுடைய முழு ஆஸ்தி அடையிறதுக்கு. ஆனா அதுல தான் தடையை ஏற்படுத்துத மாயா. அது எது? எந்த யுக்தி? பதில்: நீங்க பிரம்மா குமார் குமாரிகள், ஒரு பாபாவுடைய குழந்தைங்க. தங்களுக்குள்ள சகோதரன் சகோதரி, உங்களுக்குள்ள ஒரு பொழுதும் தீய பார்வை இருக்க முடியாது என்று பாபா யுக்தி சொல்லி இருக்கிறாரு. அண்ணன் தங்கச்சி விகார பார்வை பார்ப்பாங்களா? ஸோ அதனால தான் உங்களை பிரம்மகுமார் குமாரி, பிரம்மாவுடைய குழந்தை, அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி இருக்கிறாரு. சகோதரன் சகோதரி ஒரு பொழுதும் விகாரத்துல போகவே முடியாது. போக முடியுமா? முடியாது. நீங்க சிவபாபாவுடைய வழிப்படி நடந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடையணும். ஆனா மாயா குறைஞ்சது கிடையாது, நாலா விதத்திலும் தடைகளை போட்டுடுது. நாம சகோதரன் சகோதரிகள் ஒரு தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தியை அடையிறோம் அப்படிங்கிற விஷயத்தையே மறந்துடுறோம். ஒரு அப்பா கிட்ட இருந்து அடையிற சகோதரன் சகோதரி இல்லையா? சொத்து இப்ப பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே அங்க கலாச்சாரம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப ஒரு ஆணே ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை இருக்கும், மறுபடியும் இன்னொருத்தவங்க கல்யாணம் அங்கேயும் குழந்தை இருக்கும், கல்யாணமே பண்ணாட்டினாலுமே கூட குழந்தை இருக்கும். பட் ஆனாலும் இந்த முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தையும் அடுத்தது அவருக்கு எத்தனை மனைவி இருந்தாலும் அல்லது எத்தனை குழந்தை இருந்தாலும் சகோதரன் சகோதரியா தான் பார்ப்பாங்க. அந்த நியமம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ அது வாய்ப்பே கிடையாது தானே. ஆனா அதை நீங்க மறந்துடுறீங்களே. அப்ப எந்த விதத்துல இந்த குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் உறவு? இந்த குழந்தைக்கும் அந்த அப்பா கிட்ட சொத்து கிடைக்குது, அந்த குழந்தைக்கும் சொத்து கிடைக்குது. அதனாலதான் இப்ப நீங்க பாபா கிட்ட இருந்து சொத்து அடையிறீங்கன்னா சகோதரன் சகோதரி தானே. மறந்துடுறீங்க, சொத்து போயிடுது. அப்ப எப்படி சொத்து கிடைக்கும் இல்லையா? அதுதான் சூப்பரா சொல்ற, நல்ல யுக்தியை சொல்றாரு. ஆனா அந்த யுக்தியிலே தடை போடுது விகாரம். சகோதரன் சகோதரி பார்வையும் ஏமாத்திடுதுன்னு சொல்றாரு இல்லையா? பாட்டு: உங்களை அடைந்து நாங்கள் எதை அடையிறோம்? உலகையே அடையிறோம் பாபா அடையிறதுனால. ஓம் சாந்தி. இந்த பாட்டுடைய ஒரு வார்த்தை போதும். உங்களை அடைந்து நாங்கள், உங்களை அடைந்துன்னா போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு என்ன அர்த்தம்ட்டு. எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது அப்படின்னு இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. மேலும் இப்ப மட்டுமா கிடைக்குது? கல்ப கல்பமா கிடைக்குது. அதோடைய பலனை கல்ப கல்பமா பாடிட்டு இருக்கிறாங்க இல்லையா? எல்லையற்ற இந்த ஆஸ்தி பாரதத்துக்கு மட்டும்தான் கிடைக்குது. எவ்வளவு கொடுத்து வச்சோங்க நாம. கடவுள் இங்க மட்டும்தான் வர்றாரு, இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாரு. இப்ப மட்டும் கிடையாது, மீண்டும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் 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 பாரதம் தான் பாபாவுக்கு வேண்டும் இல்லையா? பாரதவாசிகள் குழந்தைங்க தான் எடுக்கிறாங்க, பாக்குறீங்க. இப்ப சொர்க்கத்துடைய ஆஸ்தி இல்ல,
பாபா கொடுத்த ஆஸ்தி இங்க இல்ல, ராவணன் மூலமாக கிடைச்ச சாபம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இதையா விட மாட்டீங்க? சாபத்தை தானே விட சொல்றேன், அதை புடிச்சுக்கிறீங்க கெட்டிமா. நான் உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்குறேன், எனக்கு வேணும் பாபா, வேணும் பாபா. அந்த சாபத்துல இருந்து கையெடு. அது எப்படி பாபா? சாபத்துல இருந்து கையெடுத்தா தானே இது கிடைக்கும், அதை விட மாட்டீங்க. இப்ப பாபா சொல்றாரு, சாபத்தினாலதான் மனிதன் துக்கம் அடைகிறான். வரம்னா ஆஸ்தினால சுகம் கிடைக்குது. பாபா வரம் கொடுப்பார், ராவணன் சாபத்தை கொடுப்பான். வரம் தான் சுகம், ஆஸ்தி. ஆஸ்தினால கிடைக்கிற சுகம் தான் உங்களுக்கு வரம். எல்லையற்ற நிராகார தந்தை பாபா எல்லையற்ற சாக்கார தந்தை பிரஜாபிதா பிரம்மாவை தவிர வேற யாரும் இல்லை என்று இப்பொழுது பிராமண குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். காந்தியை பாபு இப்ப நமக்கு ரெண்டே அப்பா தான். யார் யாரு? சிவபாபா, பிரம்ம பாபா, அவ்வளவுதான். ஆனா காந்தியை கூட அப்பான்னு சொல்றாங்க, தேசப்பிதா பாப்புஜின்றாங்க. ஆனா சட்டப்படி மனித சிருஷ்டிக்கு அவர் தந்தையாக முடியாது. முழு உலகத்துக்கும் தந்தை சிவன் தான். நாம அந்த சிவபாபாவுடைய குழந்தைங்க ஆகி இருக்கிறோம் அப்படின்னு இப்ப நீங்க, அதாவது குழந்தைங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. பாருங்க, முழு சிருஷ்டிக்கும் தந்தைன்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. முழு உலகத்துக்கும் பாபா மட்டும்தான், சிவன் மட்டும்தான் தந்தை. அவருக்கு நேரடியாக குழந்தையா நாம் ஆகி இருக்கிறோம். சிவபாபா நமக்கு ஆஸ்தியை கொடுக்கிறதுக்காக நம்மை தன்னுடையவராக ஆக்கி இருக்கிறார். மதுபன் வந்திருக்கிறீங்களே எதுக்காக? உங்க அப்பாவை சந்திக்கிறதுக்காக. அவ்வளோ பெரிய சொத்தை கொடுத்துட்டு போனியே, அவரை நான் பார்க்கணுன்ட்டு பார்க்க போறீங்க. இப்போ இதுதான் பெரிய விஷயம். நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம், மதுபனில் பார்த்தா என்ன, டிவியில் பார்த்தா என்ன, எப்படியும் அவர் ஹிந்தியில் தான் பேச போகிறார், நமக்கு புரிய போகிறது இல்லை. இங்கேயே வந்து பார்ப்போமே, நம்ம அதுக்கு போகல. உண்மையிலே வாணி கேட்க கூட போகல. எனக்கு சொத்து கொடுத்த அப்பா வந்திருக்கிறாரு என்னை பார்க்க, அதை பார்க்கறதுக்கு போகிறோம் நம்ம. அவருக்கு எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு, எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு சொல்றாரு பாருங்க. நான் உங்க மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறேன்னா, அடுத்த லைன் உங்களுக்கே ஞாபகம் இருக்குமே, சொல்லுங்க. உங்களை இன்னொருத்தரோட போறத பார்க்க கூட எனக்கு பிடிக்கிறது இல்லைன்ற அவ்வளோ அன்பு வச்சிருக்கிற ஒரு காதலன் அவரை பார்க்க போறது இல்லை. எவ்வளோ பேர் சொத்தையும் கொடுக்குறாரு உங்களுக்காக, ஞானத்தை கொடுத்து இப்பவே துக்கத்துல இருந்து விடுவிக்கிறாரு. அவரை பார்க்க போலன்னா அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார். எவ்வளோ நல்ல குழந்தையாவனாலும் நீங்க இருங்க, எவ்வளோ ஃபீல் பண்ணுவார். அப்ப எதுக்கு வந்திருக்கிறீங்க? அப்பாவை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. வாணியெல்லாம் கூட அப்புறம்தான். அப்பா இல்லாம எங்க இருந்து வாணி வந்துச்சு இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, சிவபாபாவை சந்திக்கிறதுக்காக. ஆனா அவர் நிராகார். சிவபாபான்னு மட்டும் சொன்னா யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் பாப் தாதான்னு சொல்றோம். சிவபாபா மேலும் பிரம்மா தாதா. ஆனா தாதா பெயர் தனி, பாபா என்ற பெயர் தனி. அவர் நிராகாரர், எல்லோருக்கும் தந்தை, அனைவருக்கும் தாதாவாகவும் இருக்கிறாரு. அனைத்து குழந்தைங்களுக்கும் அவசியம் ஆஸ்தி கிடையாது. எப்படி சிவபாபா எல்லோருக்கும் அப்பாவோ, அதே மாதிரி பிரம்ம பாபா எல்லோருக்கும் அண்ணன். முதல்ல இறைவனுக்கு குழந்தையானவர் ஆதாம் இல்லையா? மூத்த சகோதரர். அனைத்து குழந்தைங்களுக்கும் அவசியம் ஆஸ்தி கிடைக்குது. எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது. தந்தை துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர். சத்தியுகத்துல ஏன்னா ஒருத்தருக்கு கூட பாபாவுடைய சொத்து கிடைக்காம போல, நமக்கு முழு சொத்து கிடைக்குது. அஞ்ஞானிகளுக்கு கூட சொத்து கிடைக்குது. முக்தி கூட சொத்து தானே. முக்தி திரும்பவும் அவங்க வராங்கல்ல, இருந்த நிலையில இருந்து மீண்டும் நல்ல நிலையில இருந்து வராங்கல்ல, அந்த சொத்து கிடைக்குது தானே. இப்ப துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர் பாபா தான்.
சத்தியுகத்துல எந்த மனுஷனுமே துக்கத்துல இருக்கவே முடியாது. ஏன்? பேரே சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் கடவுள். ஆனா உங்களுக்கு அவர் தந்தை. எப்படி சூப்பரா சொல்றல. அப்ப பாரதம் மிகவும் பழமையானது. ஆனால் இதே பாரதம் மிகவும் புதியதாக இருந்தது. இப்ப இருக்கிறதுல ரொம்ப பழசானது பாரதம் தான். ஆனா ரொம்ப ரொம்ப புதுசா இருந்ததும் பாரதம் தான். எப்படி சூப்பரா சொல்றாரு இல்லையா? இப்ப முற்றிலும் பழையதாகிடுச்சு. சத்தியுகம் கலியுகம்னு பாரதத்துல தான் சொல்றாங்க. பாரதம் தான் சொர்க்கமா இருந்துச்சு. மற்ற இடத்துல எங்கேயுமே சத்தியுகம் கலியுகம் இப்படியெல்லாம் சொல்றது இல்லை. இங்கதான் இருக்குது. அதே மாதிரி பிராமணர் சத்திரியர் இந்த வர்ணங்களும் இங்கதான் இருக்குது. எல்லா நாடகமும் இங்கதான் இருக்குது. இப்ப பாபா சொல்றாரு பாரதம் தான் சொர்க்கமா இருந்துச்சு. லக்ஷ்மி நாராயணன் இந்த பாரதத்துல தான் ஆட்சி செஞ்சாங்க. இப்ப இது உங்க புத்தியில சுத்திக்கிட்டு இருக்குது. நீங்க இப்ப லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போனீங்கன்னா உடனே உங்க புத்தியில என்ன வரும்? இவங்க இந்த ஆஸ்தியை எப்படி அடைஞ்சாங்க, பூஜிக்க தகுதியான இந்த நிலையை எப்படி அடைஞ்சாங்க, எப்ப ராஜ்யம் செஞ்சாங்க, யார் மூலமாக இந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்க, இது எல்லாம் உங்க புத்தியில ஆட்டோமேட்டிக்கா வரும் தானே? நீங்க வந்து கஷ்டப்பட்டு யோசிக்கல. உள்ள போனா ஏன் கோயில்ன்றீங்க இல்லையா? யார் ஆக்குனா? பாபா. அப்ப மத்தவங்க கோயிலுக்கு போறதுக்கும் நம்ம போற கோயிலுக்கும் வித்தியாசம் இருக்குது. பக்தி பாவனையில ஒருத்தவங்க பாபா குழந்தை ஆயும் போறாங்கன்னா என்ன அர்த்தம்? இது உள்ள வரவே இல்லைன்னு அர்த்தம். அதான் அங்க ரகசியம். இப்ப பாபா சொல்றாரு அப்ப அவங்க பக்தர்கள் தான், பாபா குழந்தையே கிடையாது அவங்க. இப்ப பாபா சொல்றாரு இவை அனைத்தும் உங்க புத்தியில வரும். இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? மாலையை உருட்டுவீங்க. ஏன்னா அவங்கள பத்தி எதுவுமே தெரியாது. மாலையை உருட்டுவீங்கன்னு வந்து அந்த ருத்ராட்ச மாலையை மட்டும் சொல்லல, அந்த மந்திர மாலை சொல்லிக்கிட்டு அப்படியே இருப்பீங்க. அவர் யாருன்னே தெரியாம. பாபா சொல்லிட்டாரு இப்ப கூட உங்க புத்தியில கூட என்ன சொல்லுவாரு அடுத்தது? இந்த மலையை விட்டுறது இருக்கும் வசிக்கிறவங்க தான் இருக்குது. நம்ம அப்பா பாஷை தெரியுது இல்லையா? அப்பா இதான் சொல்லுவாருன்னு. அப்ப பாபா என்ன சொன்னாரு நேத்து வானில கூட? நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அப்பா எப்படி பேசுறாரு தெரியும் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு இப்ப நீங்க லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போய் நின்றீர்கள். ஆனா உங்களுக்கு புன்சிரிப்பு வரும். புத்தியில இவங்க எப்படி பலன் அடைந்தார்கள் என்பது தெரிஞ்சுக்கிட்டீங்க. சங்கம யுகத்துல தான் அடைஞ்சாங்க. அதிலும் குறிப்பா உலகத்துல எல்லாம் அவருக்கு தங்க நகை போட்டு வச்சிருப்பாங்க மகாவிஷ்ணுவுக்கு. அதுல வராத குஷி நமக்கு எப்ப தெரியுமா வரும்? எப்ப வரும் சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் அப்படி நகை அலங்காரத்தோட நாராயணனை பார்க்கறது தான் பிடிக்கும். ஆனா நமக்கு வாரத்துல ஒரே ஒரு நாள் வியாழக்கிழமை மட்டும் பிராமணர் இருப்பாங்க. அதை பார்த்தாதான் குஷி வரும். ஏன்னா நம்மளுடைய உண்மையான நினைச்சுன்னா அதுதான் இல்லையா? அதான் அங்க ரகசியம். அப்ப உண்மையிலே பாருங்க ரகசியத்தை. லக்ஷ்மிக்கு கோயில் இல்லை, ராம சீதைக்கும் அந்த அளவுக்குலாம் கோயில் கிடையாது. ஆனா நாராயணன் கோயில் இல்லாத ஊரே கிடையாது. உலகத்திலே எங்கேயும் இல்லைன்னு கூட சொல்லலாம். எங்கேயுமே இல்லாத இடம் இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்ப ஏன் இந்த தேவதைக்கு மட்டும் கோயில்? அவ உண்மையில அது தேவதையுடைய கோயிலே கிடையாது. அந்த பிராமணன் ஒரு நாள் வச்சு வச்சிருக்கிறாங்க. அது அதோடைய பலனையும் சேர்த்து அந்த கோயில காட்டிடுறாங்க இல்லையா? அப்ப அந்த ஒரு நாள் பிராமணனுக்கான மகிமை தான் அந்த கோயில். அவ்வளவு கூட்டம், அவ்வளவு காணிக்க, அவ்வளவு கோடி கோடியா கொட்டுறது எல்லாமே. அப்ப அதை பார்க்கும்போது தான் உண்மையில குஷி ஆகணும் நமக்கு. சரி, அதான் சொல்றாரு இப்ப கோயிலுக்கு போனா உங்களுக்கு சிரிப்பு வரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி அடைஞ்சாங்க, எந்த சங்கம யுகத்துல அடைஞ்சாங்க. ஏன்னா இல்லையா, இந்த சங்கம யுகத்துல தான் அடைஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சங்கம யுகத்துல தான் பழைய உலகம் மாறுது. சங்கம யுகத்துல தான் தந்தை வந்து ராஜயோகம் கத்து கொடுக்கிறாரு.
அநேக ஜென்மத்தின் கடைசி ஜென்மத்தின் கடைசியில தான் பிரம்மா ஆகிறாரு. பிரம்மா மூலமாக தான் விஷ்ணுபுரி ஸ்தாபனை ஆகுது. இந்த லக்ஷ்மி நாராயணர் தான் முன் ஜென்மத்துல நிச்சயம் பிரம்மா சரஸ்வதியாக இருந்தாங்க. பிரம்மா கூட பிராமணர் பிராமணிகள் இருந்திருப்பாங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரானது. சொல்லுவாங்களே, இது வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப யாரு எதை விதைக்கிறாங்களோ அதைத்தான் அவங்க அனுபவிப்பாங்க. அப்ப பிரம்மா உலகத்தை படைச்சாருன்னு சொல்றாங்க பக்தியில. காக்கிற வேலைய விஷ்ணு பண்றாருன்னா அப்ப படைத்தவர் ஒருத்தர் அதை ஜாலியா காத்துக்கிட்டு அனுபவிக்கிறவர் இன்னொருத்தர் ஆவா இருப்பாரு இல்லையா? அப்ப இதே பிரம்மாத்மா தான் வேலையை பண்ணிட்டு இன்னொரு பிறவி எடுத்து பலன் அனுபவிக்குது இல்லையா? இப்ப பாப்பா சொல்றேன். அப்ப கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் அதுக்கு முந்தைய ஜென்மத்துல பிரம்மா சரஸ்வதியா இருந்திருக்கணும், புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆனா அதே தான் உருவாக்கிய ராஜ்யம், தான் ஆண்ட ராஜ்யம் கீழான நிலை ஆகும் பொழுது, என்னுடைய பிரஜைகள் துக்கத்துல துடிக்கும் பொழுது தாங்க முடியாம அதுக்கு நெருப்பு வைக்கிறதும் சங்கர், அதே ஆத்மா தான். எவ்வளவு சூப்பர் இல்ல? எவ்வளவு எப்படி பாபா டச் பண்றது பாருங்க. பிரம்மா கூட பிராமணர் பிராமணிகளும் இருந்திருப்பாங்க. பிரம்மா கூடவே தனியா இருந்திருக்க மாட்டாரு, தனியா ஒருத்தர் படிச்சிருக்க மாட்டாரு. சத்தியுகத்துல லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் இருந்துச்சு தானே, அப்ப அவசியம் பிரஜாபிதா இருந்திருப்பார் அல்லவா? நாம் முயற்சி செய்யறோம்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. கல்பத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் முயற்சி செஞ்சாங்கன்னு நாம இப்ப சாட்சியாகி பார்க்கிறோம். ஒன்று ராஜா குடும்பம், இன்னொன்று பிரஜா குடும்பம். அதிலும் சிலர் பணக்காரர்களாக இருப்பாங்க, சிலர் குறைவாக இருப்பாங்க. ராஜாக்கள்ல கூட சிலர் பணக்கார ராஜாக்களாக இருப்பாங்க, சிலர் குறைவான பணக்கார ராஜாக்களாக இருப்பாங்க. நீங்க லக்ஷ்மி நாராயணன் கோயில்ல யாருக்கு வேணும்னாலும் போய் புரிய வைக்க முடியும், புரிய வைக்கலாம், புரிய வையுங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்க யாருக்கும் பயப்படாதீங்கன்ற பணிவும் இருக்கணும், தைரியமும் இருக்கணும். இறைவன் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? புரிய வைக்கலாம். அவங்க எப்படி ராஜ்யம் அடைஞ்சாங்கன்னு புரிய வைங்க, புரிய வைக்க முடியும். இப்ப அவங்க மீண்டும் ராஜ்ய பாக்கியத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப கோர்ஸ் கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல யுக்தி இல்ல? பிரம்மா உலகத்தை படிச்சாருன்றோம்ல, அப்ப பிரம்மா படிச்சாருன்னா அவரே தான் ஆள்றாரு நாராயணன். ஏன்னா பிரம்மாவுக்கு ஒன்றும் பக்தர்கள் கிடையாது. இப்ப நாராயணனுக்கு அப்படி சொல்லணும். இப்ப இந்த நாராயணன் தான் இதுக்கு முன்னாடி பிரம்மாவா இருந்தாரு. அந்த பிரம்மாவை பார்க்கணுமா? பிரம்மகுமாரி சென்டருக்கு வாங்க, பார்க்கலாம். எவ்வளவு முடிஞ்சு போச்சு, சிம்பிளா முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அப்ப மீண்டும் ராஜ்ய பாக்கியத்தை அடைஞ்சிட்டு இருக்கிற. ஸோ அதை தான் இப்போ பாபா சொல்றாரு, நாராயணன் கோயில போய் புரிய வைங்க அவங்க எப்படி ராஜ்யம் அடைஞ்சாங்கன்ட்டு. இப்போ அவங்க மீண்டும் ராஜ்ய பாக்கியத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ராஜதானி இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. எவ்வளவு ஈஸியா இருக்குது. இப்போ நம்ம அந்த 7 நாள் கோர்ஸ் கொடுக்கறது சுத்தமாக மாற்றி போடுற மாதிரி வருது இன்னைக்கு ஞானம் இல்லையா? ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போச்சு, இதுல முடிஞ்சு போச்சு. அப்போ இப்போ அது நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு ஈஸியா இருக்குது. அம்பா யாரு, ஜெகதம்பா யாரு, இது கூட யாருக்கும் தெரியல. இவர் தான் ஜெகதம்பான்னு நீங்க சொல்ல முடியும். கல்பத்துக்கு முன்னாடி கூட ஜெகதம்பா ஜெகத்பிதா இருந்தாங்க, அவங்களுடைய குழந்தைங்க நாம இருந்தோம். சங்கமேகத்துல தான் பாபா ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறாரு. ஜெகதம்பாவின் குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அனைவரையும் இங்க உட்கார வைக்க முடியாது. இப்ப உங்களுக்கு 3வது கண் கிடைச்சிருக்குது. பாபா ஞான கடலாக இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு 3வது கண் கிடைத்துள்ளது. பாபா சூப்பர், சாரி, பாபா ஞானக்கடலா இருக்கிறாருன்னா
உங்களுக்கு கண்டிப்பாக ஞானம் தானே கொடுப்பாரு. ஞான கடல் உங்களுக்கு வேற என்னத்தை கொடுக்க முடியும்? ஞானம் தானே கொடுப்பாரு இல்லையா? அவரை மனுஷன்னும் உங்களால சொல்ல முடியாது, தேவதைன்னு சொல்ல முடியாது. அவரை பரமாத்மா என்று தான் சொல்ல முடியும். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களால சொல்ல முடியும். அப்படியே சிலையை பார்த்தோன்னா குடுகுடுன்னு நமக்கு ஞானம் சுத்தம், இதுக்கு இதான் அர்த்தம், இதுக்கு இதான் அர்த்தம்னு சொல்லிடுவீங்க இல்லையா? எதுக்கோ எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க சொல்ல முடியும். சரி, இப்ப பாப்பா சொல்றாரு, எவ்வளவு சூப்பரா சொல்றாரு பாருங்க. இதுல ஒரு முக்கியமான லைன் ஒன்று சொல்றாரு பாருங்களா. போன கல்பத்துல யாரெல்லாம் முயற்சி செஞ்சாங்க அப்படின்றத சாட்சியாகி பார்க்கிறோம். அப்ப சாட்சியாகி நாம எதை பார்க்கிறோம்? போன கல்பத்துல நடந்ததை இப்ப பார்க்கிறோம். ஏன்னா இதே தான் போன கல்பத்தில் நடந்துச்சு, அதான் சாட்சியாகி பார்க்கறது. இப்போ சாட்சியாகி பார்க்கறதுனா போன கல்பத்தில் நடந்ததை நான் பார்க்குறேன்னு இருங்க, அப்போ டென்ஷன் ஆவீங்களா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு கதையை சொல்றதுல உங்களுக்கு என்ன டென்ஷன்? பார்த்தீங்கன்னா இந்த பக்தி கதை, மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட அந்த கதையை சொல்ற மாதிரி இருக்கும் தெரியுமா? ஒருத்தர்கிட்ட அந்த கதையை ஒருத்தவங்க சொல்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ராமாயணம் கூட ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்ற மாதிரியே காட்டுவாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரையுமே. அதை யார்கிட்ட சொல்றாங்க? அவங்க கிட்டயே தான் சொல்றாங்க, அந்த கதையின் பாத்திரத்திற்கிட்ட தான் சொல்றாங்க. அது புரியல, அது எங்க நடக்குது? இங்க நடக்குது. அப்ப ஐயோ அவங்களுக்கு ஏன் ஆச்சுன்னு நீங்க ஏன் பதறீங்க? அந்த கதையத்தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு பேர் தான் சாட்சி. அப்ப 5000 வருஷத்துக்கு முந்தைய நாடகத்தை நான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறேன்னு இருந்தா அதான் சாட்சியான நிலை. அப்ப டென்ஷன் ஆக மாட்டீங்க. இப்ப ஆனா பாபா சொல்றாரு அது எல்லாமே. இது பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் சினிமாவே வந்து நிஜத்துல நடக்கிற மாதிரியே காட்டுற மாதிரி டெக்னாலஜி வந்துச்சு. நீங்களே அங்க இருக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் அசந்தீங்கன்னா நீங்களே அங்க இருக்கிறீங்களான்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சினிமா இது இப்ப நடந்துட்டு இருக்கிறது. ஆனா நீங்க அங்க இல்ல, உலகம் அழிஞ்சிருச்சு. நடந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். போன கல்பத்துல சங்கமத்துல பயங்கர டெஸ்ட் பேப்பர் வந்துச்சு அவங்களுக்கு, அதை நீங்க இப்ப பாருங்க. போன கல்பத்துல நடக்கிறத பாக்குறேன்ற அந்த நினைவு இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சாட்சியா பாக்குறதோடைய அர்த்தமே இதுதான் இல்லையா? சரி, இப்ப பாபா சொல்றாரு, அது ரொம்ப முக்கியமான லைன், அதுக்காக தான் மறுபடியும் அது கிடையாது. இப்ப உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு சண்டை போடுறாருன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? ஆனா பாபா சொல்றாரு வெற்றி உங்களுக்கு தான்ட்டாரு. அப்ப நீங்க ஜாலியா பாப்பீங்க, ஜாலியான நாடகம் தான் இது. சரி, இப்ப பாபா சொல்றாரு, அப்ப நீங்க இதை யாருக்கு வேணாலும் புரிய வைக்கலாம். இவங்களுக்கு எப்படி ராஜ்யம் வந்துச்சு, இப்ப அது ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது, ஜெகதம்பா யாருன்னா உங்களால சொல்ல முடியும். மம்மா ஜெகதம்பா, பாபா ஜெகத் பிதா. இப்ப ஜெகதம்பானால என்ன அர்த்தம்? ஜெகம்னா உலகம், உலகத்தின் தாய். இப்ப எல்லோருக்கும் அவர் தாய் தானே அப்படின்னு உங்களால புரிய வைக்க முடியும். ஆனா கடவுள் வந்து பாருங்க எல்லாருக்கும் தாய் தான். உலகத்துல உள்ள கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கடவுளே இல்லைன்னாலும் மாமாவுக்கு அவங்க குழந்தை தான். எல்லாமே மாமாவுக்கு குழந்தை தான். அவங்க ஏத்துக்கலன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் அவங்க சக்தி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நாமளும் அப்படித்தானே கொடுக்குறோம். நம்ம சர்ச்சு பகுதிக்கு மட்டும் சக்தி கொடுக்காம தனியாவா கொடுத்துட்டு இருக்கிறோம்? எல்லாத்துக்கும் தான் கொடுத்துருக்கோம். அப்ப ஜெகத்தின் தாய் தான் நாமளும். அப்ப இருந்தாலும் எல்லாரையும் உட்கார வைக்க முடியாது. அதனால்தான் நாடகம் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் பேரை மட்டும் உட்கார வைக்கிது. இப்ப பாபா சொல்றாரு உங்களுக்கு 3வது கண்ணை கொடுக்குறாரு. ஏன்னா ஞானக்கடல் கடவுள்னா ஞானத்தை தானே கொடுத்துருப்பாரு. அதான் சொல்றாரு. அவரை நீங்க கடவுள்னு தேவதைன்னு சொல்ல முடியாது, மனுஷனும் சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுத்துலயுமே அவர் வர்றது கிடையாது. பரமாத்மான்னு மட்டும்தான் சொல்ல முடியும். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்ல முடியும். ராமருக்காக கூட நீங்க சொல்ல முடியும். சந்திர வம்சகுலம் இப்ப ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. பிரம்மா மூலமாக பிராமணர்களின் தர்மம் கூட ஸ்தாபனை ஆகுது. பாருங்க, இப்ப ஊதுபத்தியா கொய்த்துட்டு வந்தீங்கம்மா, ஊதுபத்தியா கொய்த்துனீங்க. ஆனா வாசனை பயங்கரமா அடிக்குது. இல்ல பக்தியில அங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது கரெக்டா வருது பாருங்க நமக்கு.
அதுதான் கோயில் எங்கேயோ இருக்குது. ஆனால் சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, அங்கே பாபா கிட்ட இது பண்ணுவோம்ல டெய்லி. சரி இப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்ல முடியும். ராமர் கோயிலுக்கு போனாலும் உங்களால் சொல்ல முடியும். சந்திர வம்சக்குலம் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கு. சந்திர வம்சமும் இப்பயே தான் ஸ்தாபனை ஆகுது. சூரிய வம்சம் மாதிரி சந்திர வம்சமும் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கு. பிரம்மா மூலமாக பிராமணர்களுடைய தர்மம் கூட ஸ்தாபனை ஆகுது. பிரம்மாவுடைய பேரு எவ்வளவு புகழ் பெற்றது. பிரம்மா மூலமாக பாபா பிராமணர்களை படைக்கிறாரு. நீங்க பிரம்மா குமாரி ஆனதுனால நாம் அனைவரும் ஒரு தந்தையுடைய குழந்தைங்க, சகோதர சகோதரிகள்னு தெரிந்து கொண்டீர்கள். பிறகு நாம தீய பார்வையில் பார்க்க முடியாது. பாபா எவ்வளவு நம்பிக்கையோட சொல்ல பாருங்க. பார்க்க கூடாதுன்னு சொல்ல, பார்க்க முடியாது. நம்ம சகோதரனா பார்க்க முடியாது. இப்போ பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? பிரம்மா குமாரி கிடையாது, சூத்ரர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிரம்மாவுடைய பேர் அவ்வளவு புகழ் பெற்றிருக்குது. உலகத்தை படைச்சாருன்னா இல்லையா? அப்ப நமக்கு எவ்வளவு கடமை இருக்கு. அவருடைய கடமை நம்மளுடைய கடமையும் தான். இப்ப பாபா சொல்றாரு, சகோதரன் சகோதரி விகாரத்துல போக முடியாது. தந்தை தான் இந்த யுக்தியை உருவாக்குனாரு நம்மளை தூய்மையாக்குறதுக்காக. டிராமா அனுசாரமாக நீங்க கூட பிரம்மா குமாரி ஆகி இருக்கிறீங்க. உண்மையில அதாவது புதுசா வரவங்களுக்கு இப்படி நீங்க புரிய வைக்க முடியும்ன்றாரு இல்ல. நீங்களும் பிரம்மகுமாரி தான், நாங்களும் பிரம்மகுமாரி தான். உண்மையில முழு உலகமுமே பிகே தான். ஆனா இதை அவங்க தெரிஞ்சுக்கல. எல்லாருக்கும் சிவன் குழந்தைங்க தானே, எல்லோரும் நாங்க சகோதர சகோதரிகள் தான். ஆனா அவங்க தெரிஞ்சுக்கல. நாம சிவபாபாவுடைய வழியில சென்று எல்லையற்ற ஆஸ்தியை அடையிறோம். மாயாவும் ஒன்றும் குறைஞ்சது கிடையாது. பாபா என்ன யுக்தியை உருவாக்குனாலும் மாயா அதை உடைச்சிட்டு தடைகளை ஏற்படுத்துது நாலாபுறமும். நாம சகோதரன் சகோதரி ஒரு தந்தையுடைய குழந்தைங்கன்றதையே மறந்துடுறோம். சத்தியுக அப்படின்னா என்ன அர்த்தம்? விகார பார்வை வந்துடுது. சத்தியுகத்துல ஒரே தர்மம் தான் இருந்துச்சு. அப்ப ஆத்மானு பார்க்கணும். அதே நேரத்துல இந்த ஆத்மா என்னுடைய சகோதரி, இந்த ஆத்மா என்னுடைய சகோதரி, அதையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, சத்தியுகத்துல ஒரே ஒரு தர்மம் தான் இருந்துச்சு அப்படின்னு நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டீங்க. மற்ற அனைத்து தர்மங்களும் அழிஞ்சு போயிடும். இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் இந்த சக்கரம் இப்படியே தான் சுத்துது. வரும், எல்லா தர்மமும் அழிஞ்சிடும், மீண்டும் நாம ஆளுவோம், மீண்டும் மற்ற தர்மம் வரும், மீண்டும் அழியும், திரும்ப திரும்ப இது சுத்திக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் நாள் தேதி கூட எழுதப்பட்டுள்ளது. நாம சிவபாபா கிட்ட இருந்து இந்த யுக்தியில ஆஸ்தி அடையிறோம் அப்படின்னு உங்க புத்தியில இருக்கணும். லட்சியம் கிடைச்சிருச்சு தானே. பாருங்க, இந்த யுக்தியை ஃபாலோ பண்றதன் மூலமாக இந்த யுகத்துல நாம ஆஸ்தி அடையிறோம். அது உங்க புத்தியில எப்பவுமே இருக்கணும். ஏன்னா அந்த சகோதரன் சகோதரின்ற அந்த உறவு தான் உங்களுக்கு பக்காவே ஆஸ்தியை கொடுக்கறது. ஏன்னா லட்சியம் கிடைச்சிச்சுல, லட்சுமி நாராயணனா சும்மாவா? அதுவா ஆகணும் தானே. பாபாவை நினைவு செஞ்சு பாபா கிட்ட இருந்து ஆஸ்தியை அடையணும் இல்லையா? பாபாவை நினைவு செஞ்சு பாபா கிட்ட இருந்து ஆஸ்தியை அடையணும். நினைவுனா யோக பலத்தினாலதான் பாவம் நீங்கும். பாபா எப்படி சொல்றாரு பாருங்க. லட்சியம் கிடைச்சிருச்சு, பாபாவை நினைவு செஞ்சு பாபா கிட்ட இருந்து ஆஸ்தியை அடையணும். ஏன்னா யோக பலத்தினால தான் பாவம் நீங்கும் இல்லையா? நினைவு தான் யோக பலம். இதுல எந்த தவறும் செய்யக்கூடாது. இதற்காகத்தான் ஞான முரளி கிடைக்குது. இன்னொன்னு பாருங்க, பாபா நினைவும் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் யோகத்துக்கு சக்தி கிடைக்கும். அந்த பாவம் தான் விகாரமா பார்க்கறது தான் பாவம். பாவம் இன்னும் அழியலன்னு அர்த்தம், எரியலன்னு அர்த்தம். அதனாலதான் மீண்டும் மீண்டும் விகார பார்வை செலுத்துறோம். அதுக்குதான் பாபா சொல்ற யோக பலம், நினைவு இருந்துகிட்டே இருக்கணும், தவறு செஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கூட அலட்சியமா இருந்துடாதீங்க நினைவுலன்ட்டு நேற்று வானிலை பாபா சொல்றாரு. இதற்காக தான் ஞான முரளி கிடைக்குது. தினம் தினம் இந்த சஞ்சீவனி மூலிகையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா விஷம் வெளியே வந்துகிட்டே இருக்கும். கொடுக்க அதை எரிச்சுக்கிட்டே இருக்கணும். நிச்சய புத்தி உறுதியா இருந்துச்சுன்னா எங்க வேணும்னாலும் நீங்க போகலாம்.
முரளியே கிடைக்கலனாலும் கூட புத்தியில நாம பாபாவுடைய குழந்தைங்க ஆகிட்டோம்னு இருக்குது தானே, அதான். அது பக்காவா இருக்குது தானே இல்லையா? அப்ப உங்களுடைய ஆத்மா தமோ பிரதானமா ஆகிடுச்சுன்னு பாபா புரிய வைக்கிறாரு. இல்லைன்னா பாபா புத்தி நிச்சயம் வைக்கிறதுனா தாமா பிரதானமா ஆயிடுச்சு. ஆனா இப்ப கலியுகம் தாமா பிரதானம். இப்ப பாபாவுடைய நினைவுல இருங்க, அப்பதான் தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமா ஆவீங்க. இந்த மகா மந்திரத்தை பாபாவை தவிர வேற யாருமே புரிய வைக்க முடியாது. எந்த மகா மந்திரம்? மன்மனா பவன். மன்மனா பவ. அதுக்கான அர்த்தம் என்ன? என்ன நினைவு செய்யும்பா. பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நினைவு என்ற பலத்தினாலதான் நீங்க தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானம் ஆகணும்னு தந்தை சொல்றாரு. இதுதான் அதோடைய அர்த்தமே. ஏன் மன்மனா பவன் சொல்றாரு? ஆத்மா சக்தி இழக்கும்போது சொல்றாரு, மீண்டும் சக்தி வேணுமா, என்ன மாதிரி ஆகணுமா, மன்மனா பவா இருங்க. ஆனா இந்த வார்த்தை யாருடைய புத்தியிலும் வர மாட்டேங்குது. நிச்சயம் கல்பத்துக்கு முன்னாடி கூட பாபா இந்த வார்த்தைய சொன்னாரு, மன்மனா பவ. அதுக்கு அர்த்தம் என்ன சொன்னாரு? தேகம், தேக சம்பந்தப்பட்ட அனைத்து தர்மங்களையும் விட்டுட்டு தன்னை ஆத்மான்னு நினைவு செய்யுங்கன்னு சொன்னாருன்னு இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இவை அனைத்தும் தேக தர்மங்கள் தானே. இப்ப நீங்க பண்ற எல்லாமே தேக தர்மங்கள் தானே. உங்களுடைய சமஸ்காரம், நீங்க பாக்குறது, நீங்க ஆசைப்படுறது எல்லாம் தேக தர்மங்கள் தானே. மதங்கள் எல்லாமே. ஆனா அனைவருக்குமே தந்தை ஒருத்தர் தானே. அனைத்து ஆத்மாக்களும் அந்த ஒரு தந்தையத்தான் அழைக்கிறாங்க. ஏன் அந்த போபாண்டவர்னு சொல்றாங்களே, அவரு கூட அந்த ஒரு தந்தையத்தான் நினைக்கிறாரு. ஏ கடவுளே, தந்தையே கருணை காட்டுங்கள்னு தான் சொல்றாங்க. இப்போ ஒரு கிறிஸ்டின் சிஸ்டர் ஹேமமாலினின்னு இருக்கிறாங்க பாண்டிச்சேரியில இருந்து. அவங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் தான், அதாவது இந்து, கல்யாணம் ஆகி கிறிஸ்டின் ஆயிட்டாங்க. சர்ச்சுக்கு போவாங்க ரெகுலரா. அவங்க நிறைய மாதா கும்பிடுறது ஆஸ்தி நிறைய பாடுவாங்களாம். பாடவே மாட்டாங்களாம், கம்முன்னு இருப்பாங்களாம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பாடுவாங்களாம். என்னன்னா, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே என்னும்போது மட்டும் பாடுவாங்களாம். இப்ப சொல்றாங்க இதுதான் இருக்கு காரணம், அப்பாவை தவிர எதையும் ஏத்துக்கல வாயே இல்லையா. அதான் பாபா சார். அப்ப போப்பாண்டவர் வந்து ஆர்சி தான் இல்லையா. சோ அவரும் அந்த ஒரு இறைவனைத்தான் நினைக்கிறாரு. அவங்க என்ன எல்லாருமே அதான சொல்றாங்க. ஹே கடவுளே, தந்தையே கருணை காட்டுங்கள்னு தான் சொல்றாரு. இந்த கோபமுள்ள புத்தியை திருத்துங்க, அப்பதான் இவங்களுக்குள்ள சண்டை போட மாட்டாங்க. நினைவு என்பது பாபாவைத்தானே செய்யறாங்க, மற்ற யாரையும் நினைக்கிறது இல்லையே. சிவபாபாவை தான் அழைக்கிறாங்க. வந்து பதிதர்களை பாவனமாக்குங்கன்றாங்க. பாவனமாகிவிட்டால் பின்பு இந்த சீச்சி ராவணன் உலகத்துல நாம இருக்க மாட்டோம். பிறகு அவசியம் புது உலகம் தேவை, புதிய உலகம் தேவை. கலியுகம் மாதிரி சத்தியுகம் வரும் தானே. ஆனா இத கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. எப்படி சூப்பரா சொல்றாரு இல்லையா. அதுக்கு பாபா இன்னொரு விஷயமும் சொல்றாரு. இது எந்த அர்த்தத்துல வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாதி சண்டை, மத சண்டை எல்லாம் கூட இருக்குல்ல, அவங்க வேற தர்மம், அது கூட அதனால கூட கோபம் வரும். அதை கூட திருத்துங்க, அப்பதான் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே அந்த ஒரு அப்பாவை தானே நினைக்கிறாங்க. மதம் இல்லாம எடுத்துக்கிட்டாலுமே கூட எல்லாருமே எந்த நாட்டை சார்ந்தவங்களா இருந்தாலும் ஒரு அப்பாவை தான் நினைக்கிறாங்க. தூய்மையாக்குங்கன்றாங்க. அப்ப நீங்க அவரை நினைச்சு தூய்மை ஆயிட்டீங்கன்னா இந்த அழுக்கான உலகத்துல இருக்க மாட்டோம். அப்ப எங்க போவோம்? புது உலகம் வேணும் தானே. மறுபடியும் உடல் எடுக்க கலியுகம் மாதிரி சத்தியுகம் வரும் தானே. ஆனா இத கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. எதுக்காக அவ்வளவு எல்லா மதத்திலும் அலறது? புது உலகம் வரணுன்றதுக்காக. அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. எதுக்காக உலகம் அழிய போகுதுன்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப ஒரு டாக்டர் வந்திருந்தாராம். அவரு கலியுகத்துல கலியுகம் தானே நடக்கும்னு சொன்னாரு. அடு சதா கலியுகத்திலேயே எப்படி இருக்கிறது? எப்படி இருக்க முடியும்? கலியுகம் என்ன நல்லா இருக்குதா என்ன? புரிஞ்சுக்கிறதே கிடையாது. வெறும் பாவனையோடு இருப்பதால்
கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க பாபாவை. ஆனால் பாபாவை எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு கூட அவங்களுக்கு புரியல. இருந்தாலும் வேற யாராவது ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுனால கொஞ்சமாவது தரவு கிடைக்கும், நாம சொர்க்கத்துல வந்துடுவோம். பாபாவிடம் கொஞ்சமாவது ஞானம் கேட்டாங்கன்னா அவங்க அவசியம் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா சொர்க்கத்தை படைக்கிற கடவுள் தந்தை முன்னால் வந்து அமர்ந்து விட்டார்கள் அல்லவா, நான் அனைவருக்கும் தந்தை தானே அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. சிவபாபா எப்படி வராருன்னு கூட யாரும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. சரி, இப்ப பாபா சொல்றாரு கலியுகம் தான் இப்படிதானப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு டாக்டர் கூட சொன்னாராம். அதுக்கு பாபா சொல்றாரு கலியுகம் இப்படிதான் இருக்கும், ஆனா எப்பயுமே கலியுகமாவா இருக்கும்? சூப்பரா கேக்குறாரு. இது ஏன் கேக்குறாருன்னா, இந்த விகாரம் இல்லாம எப்படி குழந்தை பிறக்கும், எப்படி உலகம் விருத்தி ஆகும்னு கேக்குறாங்க. சரி, ஸ்ரீகிருஷ்ணர்லாம் அப்படி கிடையாது, யோக பலத்துல தான் குழந்தை பெற்றாங்கன்னா கூட ஒத்துக்கோங்க. ஆனா இப்பதான் கலியுகம் ஆச்சு, இப்ப எப்படி விகாரத்தை விட முடியும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, கலியுகம் கடைசி வரையும் அப்படியா இருக்கும்? மாறதானே செய்யும். நீங்க தான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றது. நம்ம வந்து சரீரம் விட்டுருவோம், பிரச்சனைகள்லாம் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கப்போ சரீரம் விட்டா பிரச்சனைகள் இருக்காது. ரெண்டாவது வானிலை அதனால நீங்க மேல போயிடுங்கன்றதுல. சரி, அப்ப பாப்பா சொல்றாரு அப்ப பாவனையோட கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அதனால பாபா சொல்றாரு அவங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, சொல்ல வேண்டியது உங்க கடமை. கொஞ்சோண்டு புரிஞ்சுக்கிட்டா கூட சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்களே, அது நல்லது தானே, அந்த தானத்தை பண்றீங்க தானே. அவங்க திட்டட்டும், எங்க மதத்துல இல்லாததா உங்க மதத்துல சொல்றாங்க, சொல்லட்டும், சிம்பிளா சொல்றீங்க, கொஞ்சம் புரிஞ்சா கூட வந்துடுவாங்க. எப்படி சூப்பரா கேக்குறாரு இல்லையா? அப்ப கொஞ்சம் ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டா கூட தரகு கொஞ்சமாவது கிடைக்கல. தரகுனா என்னது? ஓ, கொஞ்சமாவது கமிஷன் கிடைக்கும். சூப்பர் இல்ல? ஓ, இது சூப்பர் இல்ல? பாபாவோட இணைக்கிறோம், அது கொஞ்சமாவது பாபா நமக்கு கமிஷன் கிடைக்கிறல்ல, அவங்கள விட்டுருங்க, அவங்கள சேர்த்த புண்ணியம் நமக்கு கிடைக்குதுல்ல. ஐயோ பாபா சூப்பர், எனக்கு இப்பதான் தெரியுது பாருங்களா. தனியா படிச்சிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது சத்தியமா. அதான் பாபா எல்லாம் டிராமா படி கரெக்டா நாட்டத்துக்கு வைக்கிறாரு. சரி, கொஞ்சமாவது தரகு கிடைக்கும்ல, கல்யாணம் ஒழுங்கா நடக்குது, நல்லா இல்லை, ஏதோ ஒண்ணு சேர்த்து வச்சதுக்கு கமிஷன் உண்டு தானே அப்படிங்கிறாரு. அது என்னது? பதவி. நாம சொர்க்கத்துல வந்துடுவோம். பாபா கிட்ட கொஞ்சமாவது ஞானம் கேட்டா கண்டிப்பா அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா சொர்க்கத்தை படைக்கும் கடவுள் தந்தை முன்னால வந்து உட்கார்ந்துட்டாங்க இல்லையா, எதிர உட்கார வச்சிட்டீங்கல்ல நீங்க. இவரு தான் அப்பா, இவரு தான் அம்மான்னு சொல்லிட்டீங்கல்ல, இவர் மூலமா தான் வராரு சொல்லிட்டீங்கல்ல, வந்துடுவாங்க. அது போதும், உங்க வேலை முடிஞ்சிச்சு, மற்றதெல்லாம் நீங்க சொல்ல தேவையில்லைன்ட்டு. அப்பாவை அறிமுகத்தை கொடுத்துட்டு அனுப்புங்கன்றாரு. நீங்க சக்கரத்தெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அது சொன்னா ரொம்ப சுருக்கமா சொல்றேங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்களா, கண்டிப்பா சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா சொர்க்கத்தை படைக்கிற கடவுள் தந்தைய முன்னாடி உட்காந்துட்டாரு இல்லையா, உட்காந்துட்டார் அல்லவான்றாரு. இன்னைக்கு வாணி வித்தியாசமா இருப்பார். நான் அனைவருக்கும் தந்தை தானே அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. சிவபாபா எப்படி வராருன்னு யாரும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. சிவன் உங்ககிட்ட வராரா? எங்களெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட வராரு, அதுவும் ராஜஸ்தான்ல வராரா? ஏன் தமிழ்நாடுனா மோசம் வந்தா? நானே அந்த கேள்வி கேட்ட ஆரம்பித்தேன். அப்ப பாருங்க, அப்ப அதான் யாரும் ஏத்துக்கிறதே கிடையாது. அரே, அதுக்கு பாபா சொல்றாரு ஆத்மா வர முடியும்னா நாம ஏன் வர முடியாது? நான் ஏன் வர முடியாது? சாதாரண ஆத்மாவே சரீரத்தை விட்ட அப்புறம் மறுபடியும் இன்னொரு உடம்புக்குள்ள வர முடியும்னா, பேய் அசுத்த ஆத்மா சொல்றாங்களே, நான் ஏன் வர முடியாது? அதுக்கு இருக்கிற சக்தி கூட எனக்கு இல்ல எப்படி கேக்குறாரு? அப்ப ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல்ல வர முடியும்னா நான் வர முடியாதா? இல்லைன்னா நான் எப்படி வருவேன்? பதித்த பாவனா வாங்க, எங்களை பதித நிலையிலிருந்து பாவனம் ஆக்குங்கன்னு கூப்பிடுறீங்க, நான் பாரதத்துல தான் வரேன் அப்படின்னு பாபா சொல்றாரு.
கல்பமாக சங்கம் யுகத்துல ஒரு முறை தான் நான் வரேன். இன்னொன்னு பாருங்க, பாபா இந்த கல்பத்துல வராரு, இரவுக்கும் பகலுக்கும் நடுவுல வர கதையெல்லாம் பாரதத்துல தானே இருக்குது, வேற எங்க இருக்குது? பாரதத்துல தானே நரசிம்ம அவதாரம், பகலுக்கும் இரவுக்கும் நடுவுல, வீட்டுக்கும் வெளிக்கும் நடுவுல சங்கம் யுகத்துடைய மகிமையை தான் அந்த கதையை எழுதிருக்காங்க. அப்ப இங்க தானே வருவாரு, இங்க வந்ததுனால தானே அது எழுதியிருக்கிறாங்க. அப்ப தர்மம் கீழான நிலையும் போது நான் வரேன்னா அப்ப கலியுகத்துல தானே வருவேன், இப்பதானே வருவேன். இப்ப எல்லாமே கரெக்டா தானே இருக்குது. இப்ப பாபா சொல்றாரு, ஒரே ஒரு முறை சங்கம யுகத்துல வரேன், ஒவ்வொரு கல்பத்திலையும். நீங்க எப்ப 84 ஜென்மம் எடுத்து முடிக்கிறீங்களோ அப்ப நான் வரேன். உங்க பாட்டு முடிஞ்சிச்சு, பேட்டரி ஃபுல்லா காலி ஆயிடுச்சு, சார்ஜ் போட வர்றாரு, பவர் ஹவுஸ் பாபா வர்றாரு. பாபா வந்துட்டாரு, ஆஸ்தியை கொடுக்குறாருன்னு குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்ப நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. கொஞ்சமாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நம்மளால உட்கார முடியுமா முதல்ல இங்க இல்லையா? நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு. பாபா சொல்றாரு, என்னுடைய தொழிலே இதுதான். என்ன தொழில்? பாபாவுடைய தொழில் பழைய உலகத்தை மாற்றி புது உலகத்தை ஸ்தாபனை செய்யறது. அதனால தான் புது உலக ஸ்தாபனை, பழைய உலகம் அழிவது அப்படின்ட்டு பாடப்பட்டிருக்கு. பின்பு நீங்கள் இதை பாலனை செய்றீங்க. பாபா உருவாக்கி கொடுத்துட்டு போயிடுறாருப்பா, இனிமேல்ட்டு நீங்களாச்சும் நாளாச்சும். அப்ப பாபா உருவாக்குற சொர்க்கத்தை உருவாக்குறோம். பாபா இவ்வளவு தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நீ அதை பத்தி கவலைப்படாத குழந்தை, இது கலியுகம் அப்படிதான் இருக்கும், நீ பாட்டுக்கு நான் சொல்றபடி செஞ்சுட்டே இரு. உருவாக்கிட்டே இருந்தோம். அவன் இன்னும் தடை ஏற்படுத்துறாங்க, முடிஞ்சு போச்சு அவங்களுடையது. இப்ப யாருமே தடை ஏற்படுத்துறவங்களே இல்லை, ஜாலியா போய் ஆண்டுட்டு இருங்க, பாலனை செய்றீங்க நீங்க. இப்ப ஒளி கிடைத்து விட்டது. ஒளி கிடைச்சிச்சு தானே, ஞானசூரியன் வந்துட்டாரு தானே. காளி கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா இது பொய்யான படம்னு நீங்க நினைப்பீங்க. காளி என்பது உண்மையில் ஜெகதம்பா தான். கேட்கும்போது குஷியா இருக்கு. எனக்கு காளினா ரொம்ப பிடிக்கும். காளி மாதிரி பார்க்கவே முடியல. சரி, காளி என்பது உண்மையில் ஜெகதம்பா தான். ஆனால் அப்படி பயங்கரமான ரூபம் எல்லாம் கிடையாது. வங்காளத்துல காளிக்கு முன்னாடி பலி எல்லாம் கொடுக்கறாங்க, ஆனா ஒன்னும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஜெகதம்பா கோயிலுக்கு லட்சக்கணக்கான பேர் வராங்க. அதை சாத்திடுங்க கேட்டு. சரி, அப்ப பாப்பா சொல்றாரு, காளிக்கு அந்த மாதிரி பயங்கரமான ரூபம்லாம் கிடையாது, ஒண்ணுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஜெகதம்பா கோயிலுக்கு லட்சக்கணக்கான பேர் வராங்க, சதா திருவிழா மாதிரி இருக்குமா காளி கோயில்ல. கல்கத்தால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன மூர்த்தி தான் வைக்கப்பட்டுள்ளது, ஜெகதம்பாள் என்று பேர் வச்சிருக்கிறாங்க. அப்பொழுது ஜெகதம்பா ஒருவர் இருக்கணும் தானே. சிந்தியில் காளி கோயில் எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க? ஒரு முறை கோட்டையில் அணுகுண்டு வெடித்தது, அதில் கோட்டை உடைந்தது. ஒரு ஏழை சொன்னார், காளிக்கு கோபம் வந்து விட்டது, அதனால் உடனே அங்கே காளி கோவில் உருவாக்கினார். இப்பொழுது காளி என்பவர் யார்? இதை யாருமே தெரிஞ்சுக்கல. உங்களுக்கு ஞானம் கிடைத்து உள்ளது, அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இதை நீங்கள் அறியவில்லை. பாபாவிடம் இருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை அறிந்துள்ளார்கள் என்றால் முயற்சி செய்யணும் தானே இல்லையா? மற்றபடி காளி கோபப்பட்டாங்க அதனால தான் வெடிச்சிச்சுன்றதெல்லாம் கிடையாது இல்லையா? இப்ப பாபா சொல்றது, இப்ப பாபா மூலமா நமக்கு ஆஸ்தி கிடைக்குது அப்படின்னா நம்ம அதுக்கான முயற்சி செய்யணும் தானே. உலகத்துல யாருக்குமே தெரியல, மம்மா தான் காளின்னு தெரியல இல்லையா? நமக்கு தான் இந்த ஞானம் கிடைச்சிருக்குது. அப்ப முழுசா முயற்சி செய்யணும் தானே. நீங்க இப்பதானே எல்லாம் தெரியுது, அப்ப முயற்சி பண்ணணும் தானே அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப காளி முன்னாடி பலி கொடுக்கறதோடைய உண்மையான அர்த்தம் என்ன? அது நாம பலி ஆகுறது. இப்ப மம்மா போனாங்கன்னா, ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அப்படியே பலி ஆயிடுவாங்க நிறைய பேர். ஒவ்வொரு தடையும் போனாங்கன்னா ஒருத்தர் சரண்டர், ஒரு 2-3 பேராவது சரண்டர் ஆக்கி தான் அழைச்சிட்டு வருவாங்களாம். அதுதான் அங்க அம்மா காளி முன்னாடி போய் பலி ஆகிறதா காட்டுறது. இதுக்கு முன்னாடி நரபலி கொடுப்பாங்க, மனிதர்களை பலி கொடுப்பாங்க.
ஸோ அதோடைய அர்த்தம் இதுதான் உண்மையில. சரி, இப்போ பாபா சொல்றாரு, எப்போ குமார் குமாரி திருமணம் செஞ்சுக்கிறாங்களோ அப்பொழுது முதல் நம்பர் துக்கம் ஆரம்பமாகுது. உங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கணுன்ற எண்ணமே வரக்கூடாது. இப்பொழுது ராவண ராஜ்யம் அழிய போகுதுன்னு பாபா சொல்றாரு. குடும்பத்துல இந்த விகார செயல்கள் நடக்குது. தேவி தேவதைகளுக்காக பாடுறாங்க. இந்த தேவி தேவதைகளை நிர்விகாரியாக யார் செய்யறாருன்னு யாருக்குமே தெரியல. பாருங்க, பாபா வேஷ்யாலயம் சொல்றாரு இல்லையா, விபச்சார உலகம்னு அர்த்தம் அதுக்கு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, விகாரம்னாலே பாபா பார்வையில விபச்சாரம் தான் இல்லையா. அப்ப விகாரத்தினால குழந்தை பிறகுனால தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் வேஷாலயம்ன்றார். சொர்க்கத்துல யோக பலத்தினா விகாரம்ன்ற வார்த்தையே கிடையாது. அதனாலதான் அது சிவாலயம் சொல்றாரு. எவ்வளவு சூப்பர் இல்லையா. அப்ப பாபா சொல்றாரு, கல்யாணம் பண்ணீங்கன்னா அன்னைக்கே உங்களுக்கு முதல் நம்பர் துக்கம் தான். அதனால உங்களுக்கு திருமணம் செய்யணுன்ற அந்த எண்ணம் கூட வரக்கூடாதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. இப்ப ராவண ராஜ்யம் அழிய போகுதுன்னு பாபா சொல்றாரு. குடும்பத்துல இந்த இப்ப பாத்தீங்கன்னா பட்டியில கூட எங்களுக்கு அந்த சிஸ்டர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, யாரோ ஒரு பிரதர் மதுபன்ல சொன்னாங்களாம் ஒரு தாதி கிட்ட, தாதி இந்த மாதிரி எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது, அதுவும் பிகே தான், அதுவும் தூய்மையா இருக்கதான் நினைக்குது, இருந்தாலும் நாளைக்கு ஒருத்தங்க வேணுமே இந்த பொண்ணை பார்த்துக்க, அதனால கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லாங்க. அப்படியா, நீங்க என்ன சொன்னீங்க? நான் எதுவும் சொல்லதா இது, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், இப்ப சரி நீங்க தூய்மையா இருக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே ஒரு வேளை தூய்மையாவே இருந்தா கூட பற்றுன்னு ஒரு வலையில மாட்டுறீங்கல்ல. நீங்க எதுக்கு குமாரா, நீங்க எல்லாத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு தானே வந்தீங்க, இல்ல போய் மாட்டிக்கிறதுக்கு வந்தீங்களா? எப்படி சூப்பரான இது இல்லையா. சூப்பரா கேட்டாங்க. ஏன்னா குமாஸ் பெட்டினால அந்த அளவு சந்திரகலாதாதி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அப்ப பாபா சொல்றாரு, அதான் அந்த எண்ணம் கூட உங்களுக்கு வரக்கூடாது. ராவண ராஜ்யம் அழிய போகுது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதனால மீண்டும் போய் ஏன் ராவண ராஜ்யத்துல மாட்டுறீங்க? பற்று, அதுவும் எல்லாத்தையும் அறுத்தெறிஞ்சு சுதந்திரமா இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்தோம். மீண்டும் போய் ஏன் அதுல மாட்டிக்கிறீங்க? எவ்வளவு பவர் இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு, எல்லா குடும்பத்திலும் இந்த விகார செயல் தான் நடந்துட்டு இருக்குது. தேவி தேவதைகளுக்காகத்தான் என்ன பாடுறாங்க, நீங்க நிர்விகாரிகள் 16 கலைகள் நிறைஞ்சவங்கன்னு பாடுறாங்க. இந்த தேவி தேவதைகளை நிர்விகாரியாக யார் ஆக்குறாரு அது யாருக்கும் தெரியல. சத்தியுகம் என்பது சம்பூர்ண நிர்விகார உலகம். பாருங்க, சத்தியுகம்னா என்ன அர்த்தம்? சத்தியமான யுகம், எல்லாமே உண்மை. விகாரம்ன்றது பொய், அது சுத்தமாக இருக்காது. ஏன் மாயா ராவணன் அது. ஸோ அதுதான் நிர்விகார உலகம், முழுமையான நிர்விகார உலகம். சாஸ்திரங்கள்ல அங்கேயும் கூட சொர்க்கத்திலேயே விகாரிகளாக இருந்ததாக காட்டிடுறாங்க. சொர்க்கம்னால நம்ம ஆத்மாக்கள் யார்கிட்டயோ சொல்லும்போது சொர்க்கத்துக்கு போவோம். அப்படியா, அங்க ரம்பை ஊர்வசிலாம் இருப்பாங்களா அப்படி கேட்டாங்க யாரோ ஒருத்தங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், கண்டிப்பா இருப்பாங்க. ஆக்சுவலா அதுவாக நீங்க தான் இருப்பீங்க. நானா? அப்ப மட்டும் இல்லையா, அப்படி இருந்தாங்கன்னா அது நீங்களா தான் இருப்பீங்க. நீங்க தான் சத்தியுகத்துல சொர்க்கமா இருப்பீங்க இல்லையா. சரி, ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அங்க கூட எந்த நேரமும் இந்த மாதிரி விகாரம் இருக்கும் அப்படி காட்டிடுறாங்க. ஆனா அதுவும் நிர்விகார உலகம். விகார உலகத்துக்கும் நிர்விகார உலகத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. ஆனா இந்த விஷயம் யாருடைய புத்தியிலும் இருக்கிறது கிடையாது. லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்துல கொஞ்சம் மனிதர்கள் தான் இருந்தாங்க. ஒரே ஒரு தர்மம் தான் இருந்துச்சு. பிறகுதான் மனிதர்களும் அதிகமாகறாங்க, தர்மங்களும் அதிகமாகுது. இந்த சக்கரத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சக்கரம் கூட முழுமையாக சுழல வேண்டி இருக்குது. ஏன் நரகத்தை படைக்கிறாரு, அது ஃபுல்லா தான் சுத்தி ஆகணும் இல்லையா. அப்பதான் முழு உலகம் சுற்றி வந்தாருன்னு சொல்ல முடியும்.
இப்போ முழு உலகத்திலே நீங்க இப்ப சுத்தி வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்மள முழு உலகத்தையும் சுத்தி பார்க்கிறதுக்கு தான் அனுப்புறாரு மேல இருந்து. ஆமா. குழந்தை போ டூருக்கு ஆமா 84 பேர் ஏறி 5000 வருஷம் டூர் போ. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது தோணி இருக்குதா? எனக்கு அடிக்கடி தோணும். தேவதைகள் காட்டுறாங்க, அப்ப எப்படி இருக்கும் உலகம் அப்படின்னு ஆசை வரும் பார்க்கணும். பார்க்கும்போது. அதே மாதிரி ராஜராஜ சோழன், பல்லவன் இவங்களுடைய ஆட்சி காட்டும்போது அப்ப எப்படி இருந்திருக்கும் உலகம், நாம இருந்திருப்போமா அப்படிலாம் தோணும். ஏன் குழந்தை, நீ தான் குழந்தை இருந்தா போ, மறுபடியும் போறியா போ ரவுண்டு இல்லையா? அப்ப உலகத்தை சுத்திட்டு வந்தீங்கன்றாரு. ஆமா. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப சக்கரம் கூட முழுசா சுத்த வேண்டி இருக்குது. ஒரே தர்மத்தோட நின்றுச்சுன்னா சக்கரம் சுத்துறதுன்னு கிடையாது, வெறும் சுகத்தோட நின்னா சுத்துறதுன்னு கிடையாது. எல்லாமே அப்பதான் நீங்க முழு உலகத்தை சுத்தி வந்தீங்கன்னு சொல்ல முடியும். அப்ப முழு உலகத்தையும் சுற்றி வந்த வாலிபர்கள் நாம தான் இல்லையா? உலகம் சுற்றும் வாலிபர். நேரத்தையும் சுத்தி இருக்கிறீங்க 5000 வருஷம். இப்ப சமுத்திரத்தை சுற்றி வர முடியாது. சத்தியுகத்துல கொஞ்சம் பேர் சூப்பரா சொல்றாரு பாத்தீங்கன்னா. அப்ப உலகத்தை சுத்துறதுன்னா இந்த உலகத்துல 4 பக்கமும் கடல் தான் இருக்குதுன்னா நீங்க என்ன கடலையா போய் சுத்திட்டு வருவீங்க? அது கிடையாது. இந்த உலகம் பயங்கர செல்வ செழிப்பா இருக்கும்போதும் இருந்தீங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போதும் இருக்கிறீங்க இல்லையா? இப்ப பாப்பா சொல்றாரு, சத்தியுகத்துல கொஞ்சம் பேர் மட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் பூமி மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. இப்ப மனித சிருஷ்டி முடிவு அடைய போகுது. மேலே உள்ள கொஞ்ச ஆத்மாக்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு யாரும் சொன்னாங்க, ஏன்னா நிறைய இந்த ஜுவாலாமுகி வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய அந்த பவர்ஃபுல் ஆத்மாக்கள் இருக்குனால சொல்றாங்க, எனக்கு இப்ப அனுபவம் ஆகுது, எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம், முடிய போகுதுன்னு அர்த்தம். இப்ப பாப்பா சொல்றாரு, மேலே உள்ள கொஞ்ச ஆத்மாக்களும் வந்து கொண்டே இருக்கிறாங்க, முடிவடைய போகுது, மனிதர்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கிருந்து வரக்கூடிய ஆத்மாக்கள் பூர்த்தி ஆகிடுச்சு, முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்க கர்மாதித்த நிலைய அடைஞ்சிடுவீங்க. பாருங்க, அப்ப கர்மாதித்த நிலையை அடையும் போது புரிஞ்சுக்கும், அங்க காலி ஆயிடுச்சு, அந்த வீடு காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு யாரோ சொன்னாங்க காலி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், இப்படியெல்லாம் நடக்க முடியுமா அப்படின்ட்டு. ஆனா அப்படிலாம் பண்றாங்க ஆச்சரியமா. அப்ப ஏன்னா இப்ப பாருங்க, நான் அந்த பாண்டிச்சேரி சிஸ்டர் சொன்னல, 1 மாசத்துக்கு குழந்தை தான் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு உடம்பு விட்டு ஆத்மா பிரியுதான் ஆட்டோமேட்டிக்காவே. அவங்களுக்கு பயமா இருக்குதான், பிடிச்சி கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி வைக்கிறாங்க. 3 தடவை அது மாதிரி ஆச்சான். 1 மாசத்துக்கு குழந்தை தான். இப்ப பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. அப்ப கர்மாதித்த நிலை அனுபவத்தை கொடுக்குறாரு. இப்ப பாப்பா சொல்றாரு, நீங்க கர்மாதித்த நிலையை அடைஞ்சிடுவீங்க. அங்க ஆத்மாக்கள் வரக்கூடிய டைம் முடிஞ்சிச்சுனாலே நீங்க கர்மாதித்த நிலை அடைஞ்சிடுவீங்க. இப்ப எதெல்லாம் நிச்சயம் இருக்குது பாருங்க. உங்களுக்காக நாள் விடியாம இருக்குமா, அது கரெக்டான டைம் முடிஞ்சிடும். அதே மாதிரிதான் இதுவும். அப்ப பின்பு ஆத்மாக்கள் உடலை விட்டு போக வேண்டி வரும். அதுக்கு முன்னாடியே கர்மாதித்த நிலை அடைஞ்சா ஜாலியா போயிடுவீங்க, இல்ல அவ்வளவுதான். அவங்க வருவது நீங்கள் போவதுமாக இருக்கும். பார்த்தீங்களா, அவங்க வரவும் நீங்க போகவும் கரெக்டா இருக்குமா. இப்போ இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாங்க. கடைசி ஆத்மா உள்ள என்ட்ராகவும் நீங்க கிளம்பவும் கரெக்டா இருக்குமா. சொல்லுவாங்களே, நாங்க போகும்போது நாங்க இந்த ட்ரெயின்ல மதுபனுக்கு போறோம், நீங்க இந்த ட்ரெயின்ல வரீங்க, அந்த மாதிரி பாபா சொல்றாரு. சூப்பரா சொல்றாருல, அவர்கள் வருவது நீங்கள் போவதுமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்றார்கள், இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாகும். இது கரெக்டு தானே? அட்வான்ஸ் பார்ட்டிலாம் அப்படி தானே, அப்பவே இவங்க போறாங்க அவங்க வராங்க, இப்படி ஆகிட்டே இருக்குது. இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நாம முதல்ல அங்க போக வேண்டி வரும். ஏன்னா இப்ப நீங்க தயாரானா கூட அங்க ஆத்மாக்கள் இருக்கும்போது நீங்க எப்படி போக முடியும்? அதுக்காக தான் அங்க காலியானவனே நீங்க போக ஆரம்பிச்சிடுவீங்க. எவ்வளவு விஷயம் புரியுது பாருங்களா. முதல்ல நீங்க தான் அங்க போக வேண்டி வரும். நாம போனதும் யாரும் இப்ப சொல்ல போறாரு, இருங்க. நாம போனதும் என்னது போக முடியும். நாம போனதும் யாரும் இருக்க வேண்டாம், இது விரிவான விஷயம். நல்லது. நாம் போனதும் யாரும் இருக்க வேண்டாம். தேவதையே இங்க இருந்து கிளம்பி வச்சிருச்சு, அப்புறம் எதுக்கு இந்த பூமி?
அந்த அர்த்தத்தை சார் நாம போனதும் யாரும் இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்காக தான் பாபா விட்டு வச்சிருக்கிறாரு இந்த உலகத்தை. என் குழந்தையே அங்க போயிடுச்சு, அப்புறம் என்ன, யாரும் இருக்க வேண்டாம். எப்படி எவ்வளவு அப்ப எவ்வளவு அன்பு பாபா பாருங்க, உங்களுக்காக தான் இந்த உலகத்தையே விட்டு வச்சிருக்கிறாரு. சொல்லுவாங்களே நல்லவங்க இருக்கிறனால தான், அது வேற யாரும் இல்லை, நீங்க தான் இல்லையா. அப்ப பாபா சொல்றாரு, இது விரிவான விஷயம், நல்லது. நீங்க பபுல்நாத்தை நினைவு செய்யுங்கள்னு மீண்டும் பாபா குழந்தைங்களுக்கு சொல்றாரு. பபுல்நாத்னா தோட்டக்காரன் நினைக்கிறான், மலர்களின் தோட்டக்காரன் நினைக்கிறான். அதாவது பாபா அவரை நினைவு செய்யுங்கன்னு மீண்டும் பாபா ஞாபகப்படுத்துறாரு. உங்களுக்கு தான் பாபாவை நினைக்கிறதுனால லாபம், உங்களுக்கு தான் லாபம், அவருக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. அதனால நினைவு செய்யுங்க. இந்த சரித்திர பூகோளம் மனிதர்கள் படிக்கிறாங்க, மிகவும் தூரம் தூரம் போறாங்க, சந்திரனுக்கு கூட போறாங்க. இது விஞ்ஞானத்துடைய கர்வம். எல்லைக்கே போறாங்க. சந்திரன்ல யாராவது நிக்க முடியுமா என்ன? நீங்கள் சூரியன் சந்திரனை கூட கடந்து போறீங்க புத்தினால, இல்லையா? இந்த ஞானம் உங்க புத்தியில இருக்குது. நாடகத்தின் அனுசாரமாக பாபா இதையெல்லாம் புரிய வைக்கிறாருன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நான் உங்களை பதித நிலையிலிருந்து பாவன நிலைக்கு ஆக்குகிறேன் என்று பாபா சொல்றாரு. இதுதான் என்னுடைய பார்ட்டு. இப்ப பாபா சொல்றாரு பாருங்க, உலகத்துல இருக்கிறவங்களாம் என்ன பண்றாங்க, சரித்திரம் பூகோளம் படிக்கிறாங்க, என்னென்னமோ படிக்கிறாங்க, எங்கெங்கயோ போறாங்க, நிலாவுக்கு போறாங்க, அதுக்கு மேல இப்போ ட்ரை பண்றாங்க. இதனால என்ன லாபம்? அங்க போய் நிக்க கூட முடியாது. அங்க போய் என்ன பண்ண போறீங்கன்றாரு. அப்படியே மிதந்துக்கிட்டே வாழ்ந்துடுவீங்களாங்க? எப்படி சூப்பரா கேட்கிறாரு. இப்ப அதுலலாம் நேரத்தை வீணாக்காதீங்க குழந்தைங்கள, என்ன நினைவு செய்யறதுல தான் உங்களுக்கு லாபம். அதான் பாபா சொல்றாரு, நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் முருகர்கள் சுத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாத்தையும் விட்டீங்க. அப்ப இது இந்த அர்த்தத்திலயும் வருது. உலகத்தோட இது என்ன அது என்ன தெரிஞ்சுக்கணும். உனக்கு எதுக்கு குழந்தை, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண, என்ன நரகத்துல இன்னும் கொடுத்த நான் நடத்த போறியா? பாபா கேக்குறாரு, நரகத்தை நான் அழிக்க போறேன், இதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? இப்ப பாபா சொல்றாரு, இந்த ஞானம் உங்க புத்தியில இருக்குது. அவங்க சூரியன் சந்திரனுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. குழந்தை நான் உனக்கு அதுக்கும் அப்பால இட்டுட்டு போறேன், நீ எதுக்கு திருப்தியற்ற மனிதர்கள் பின்னாடி திருப்தி இல்லாம அதை கத்துக்கணும் இதை கத்துக்கணும் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிற? நாடகத்தின் அனுசாரம் இதையெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். அவருடைய வேலையே என்னது இந்த நாடகத்துல? பதித்த நிலையில இருக்கிற நம்மளையும் இந்த சிருஷ்டியும் பாவன நிலைக்கு மாத்துறது தான். பக்தி மார்க்கத்துல கூட என்னுடைய பாட்டு இருக்குது. இது நாடகம் தானே, நீங்க எப்படி நடிக்கிறீங்களோ நானும் கூட அதே மாதிரி நடிக்கிறேன். என்னுடைய வேலையே உங்களை பதித நிலையிலிருந்து பாவனமாக்குறது தான். என்ன செஞ்சாலும் அதுக்கு புகழ் கிடைக்குது தானே. இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு எவ்வளவு புகழ் பாடுறாங்க. ஆனா இந்த அளவுக்கு அவரை தகுதியுடையவராக யார் ஆக்குனாங்க? அவங்க சுகதாமத்துக்கு எஜமானர்களாக இருந்தாங்க. அப்ப பாருங்க, யாரு நல்ல வேலை செஞ்சாலும் கண்டிப்பா அவங்களுடைய புகழ் பாடுவாங்க. இப்ப எல்லா மதத்திலும் இறைவனுடைய புகழ் பாடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று முக்தியாவது கொடுத்துருக்கிறாரு. அப்ப நாராயணனுடைய புகழை பாடுறாங்கன்னா அந்த புகழுக்குரிய காரியம் ஏதோ பண்ணி இருக்கிறாங்க. அந்த காரியத்தை அவங்களுக்கு கத்து கொடுத்தவருக்கு தானே அந்த மகிமை. அது யாரு இல்லையா? பாபா. அதனால பாபா சொல்றாரு, இந்த அளவு தகுதியுடையவரா யார் ஆக்குனாங்க? அவங்க சுகதாமத்துக்கு எஜமானர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க எத்தனை விதவிதமான துக்கங்கள் இருக்குது, விதவிதமா இருக்குது துக்கம் இல்லையா? இன்னைக்கு யாராவது இறந்தாங்கன்னா, சண்டை நடந்தது, கோடிக்கணக்கான செல்வம் இருந்தாலும் ஏதாவது நோய் வந்துடுது அப்படின்னா என்ன செய்யறது இல்லையா? திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு உலக போர் அது மாதிரி நடந்துச்சுன்னா உயிர் தப்பிச்சா போதும் எல்லா சத்தையும் விட்டுட்டு தான் போவாங்க. ஸ்ரீலங்கால இருந்து நிறைய அகதிகள் அப்படிதான் வெளியே போனாங்க. அப்ப என்ன பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி நோய் வந்துருச்சுன்னா அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தா என்ன, எடுத்துட்டு போயிட முடியுமா? வாழ்க்கை ஃபுல்லா அந்த சொத்துக்காக தான் அப்ப பெரிய உலகத்திலே நம்பர் 1 பணக்காரனா கூட ஆயிருக்கலாம். நோய் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் விட்டு தானே போறோம். அந்த நேரம் யோசிப்பாங்க தானே, வாழ்க்கையை வீணாக்கிட்டோம் நாம இல்லையா?
பிர்லா கிட்ட பாருங்க எவ்வளவு பணம் இருக்குது, ஆனா துக்கம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது அவருக்கு கூட, இல்லையா? ஏதாவது விதத்துல துக்கம் எல்லாருக்கும் உண்டு. ஏதாவது ஒரு இப்போ நம்ம பாபா அப்ப பிர்லாவை பத்தி சொன்னார். இப்ப ரிலையன்ஸ் பாத்தீங்கன்னா ஆனந்த் தம்பிங்களே பேசிக்கலன்னும் போது அதை கண்ணு முன்னாடி பார்த்தாரு அவங்க அப்பா. இந்தியாவுடைய பணக்காரரு, நம்பர் 1 பணக்காரரு, அப்படியே இருந்தாரு. அப்ப எவ்வளவு பெரிய துக்கம் அது, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களா பாத்ரூம் கூட போக முடியாது. அப்ப அது துக்கம் இல்லையா? இல்லையா? அப்படியே படுத்தபடியா இருக்கிறாங்கன்னு இப்ப பாபா சொல்றாரு, ஏதாவது விதத்துல துக்கம் எல்லாருக்குமே இருக்கு, அதுல உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். அதனால சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க, உங்க வேலை அதுதான். இப்ப இந்த செல்வம் எல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடும், நல்லது இல்லையேன்னு கவலைப்படாத குழந்தைன்னு சொல்ல. உனக்கு வரப்போது எல்லா குழந்தையும். சரி, இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், மேலும் காலை வணக்கங்கள். ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், கர்மாதித்த நிலையை அடைஞ்சு வீட்டுக்கு திரும்பி போகணும். ஆனா எப்ப அனைத்து ஆத்மாக்களும் வர்றது நின்றுடுதோ அப்பதான் நீங்க போக முடியும். ஆனா அது எப்ப வேணாலும் நிற்கும், எப்ப வேணாலும் அங்க காலி ஆயிடும். எவ்வளவு ரெடியா இருக்கணும், அங்க வந்த உடனே டக்குன்னு போயிடும். ஏன்னா பாபாவுக்கு குழந்தை இல்லாம இருக்க முடியாது, இல்லையா? இப்ப பாபா சார் ஞான ஒளி கிடைச்சிருக்குது, அதனால நிச்சய புத்தியாகி பாபாவிடம் இருந்து முழு ஆஸ்தியை அடையணும். அப்போ இதுல ஏதோ ரகசியம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு கடைசி ஆத்மா இறங்கும் போது எல்லாம் நடக்கும்னா அந்த கடைசி ஆத்மாக்கு சக்தி வேற இருக்கும். அதுல மயங்கி நிறைய பேர் அது கடவுள்னு வேற பின்னாடி போயிட்டு இருக்கோம், குழந்தைய கூட. ஸோ அதெல்லாம் எச்சரிக்கையா வேற இருக்கணும். சரி, அப்ப பாப்பா சொல்ற, ஞான ஒளி உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதனால நிச்சய புத்தி உடையவராக ஆகி பாபா கிட்ட இருந்து முழு ஆஸ்தி அடையணும். எங்க இருந்தாலும் கூட நினைவு பலத்தினால ஆத்மாவை தம பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதான நிலையை அடைய முயற்சி செய்யணும். இப்ப பாபா சொல்றாரு இல்லையா, உங்களுக்கு வாணியே வரலனாலும் பரவாயில்ல, தெரியும் தானே உங்களுக்கு எப்படி சக்தி எடுக்கிறதுன்னு, நீங்க ஆத்ம உணர்வுல இருங்க, சதோ பிரதானமா ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. வரதானம், தேக அபிமானத்தை தியாகம் செய்யறதன் மூலமாக சிரேஷ்ட பாக்கியத்தை அடையக்கூடிய அனைத்து சித்தி ஸ்வரூப பவ. அதுக்கு விளக்கம், தேக அபிமானத்தை தியாகம் செய்யறதன் மூலமாக சிரேஷ்ட பாக்கியத்தை அடையக்கூடிய அனைத்து சித்தி ஸ்வரூபமாகுங்கள், அதாவது வெற்றி ஸ்வரூபம். நேத்து வானில அதான் சொன்னார், வெற்றி ஸ்வரூபம். என்ன சொன்னாரு, பாபா நினைவுல நிலைச்சிருந்தீங்கன்னா மற்றவங்களுடைய மனசு உங்களுக்கு புரியும், அந்த உணர்வை புரிஞ்சுட்டு அவங்க ஆசையை நிறைவேற்றுங்க, வெற்றி ஸ்வரூபம் ஆயிடுங்க. இன்னைக்கு என்ன சொல்றாரு, தேக அபிமானத்தை தியாகம் செஞ்சு, அதாவது ஆத்ம அபிமானியாக ஆகிறதன் மூலமாக பாபாவிடம் சர்வ சம்பந்தம் சர்வ சக்திகளின் அனுபவம் ஏற்படும். இந்த அனுபவம் தான் சங்கம யுகத்துல சர்வ சிரேஷ்ட பாக்கியமாகும். விதாத்தா மூலமாக கிடைத்துள்ள இந்த விதியை தன்னுடையதாக்கிக் கொள்வதால் முன்னேற்றம் கூட கிடைக்கும். மேலும் அனைத்து சித்திகளும் கிடைக்கும். தேகதாரி சம்பந்த அன்பினால நீங்கள் கிரீடம், சிம்மாசனம், மேலும் தன்னுடைய உண்மையான சொரூபம் அனைத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா பாபாவின் அன்பிற்காக தேக அபிமானத்தை விட முடியாதா? சூப்பரா கேக்குறாரு. இந்த ஒரு தியாகத்தினால அனைத்து பாக்கியங்களும் அடையலாம். சூப்பரான இது சொல்றாரு. என்ன அப்படின்னா, நேத்து இதை விட இது இன்னும் ஆழமா சொல்றாரு. இந்த தேக அபிமானத்தை தியாகம் செய்யறதுன்னா ஆத்மாபிமானி ஆகுறதுன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப கண்ணுக்கு பிடிச்ச ஒரு பொருள், நபர் வராங்க, பார்க்கணும்னு தோணுதுன்னா தேக அபிமானம்.
அப்படியே ஆத்மாவை நிலச்சிட்டு ஆத்மா நிலச்சா பார்க்கணும்லாம் தோணாது. ஏன்னா பார்த்தா உடம்பு தான் தெரிய போகுது, கண்ணுக்கு தெரிகிற எல்லாமே அழிய போகக்கூடியது. அப்போ உங்களுக்கு பார்க்கணுன்ற எண்ணமே இருக்காது. அப்படி தேகாபிமானத்தை தியாகம் செஞ்சு ஆத்மாபிமானி ஆயிட்டீங்கன்னா தான் பாபா கிட்ட சர்வ சம்பந்தமும் சர்வ சக்திகளும் உங்களுக்கு அடைந்த அனுபவம் ஏற்படும். சர்வ சம்பந்தம் வைக்க முடியும், சர்வ சக்திகளும் கிடைக்கும். இப்ப இந்த சங்கம் யுகத்துல நீங்க அடையிற உயர்ந்த பாக்கியமே இதுதான். இங்க இருக்கிற உலகத்துல நம்பர் 1 பணக்கார வீட்டு பொண்ணு அல்லது பையனை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், அது முடியும். சத்தியுகத்துல தேவதை அழகானவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுவும் முடியும். ஆனா இறைவனையே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. நாராயணனை கல்யாணம் பண்றது கூட பெரிய விஷயம் இல்லை, சிவனை கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு சமமான துணைவியா இருக்கிறீங்க பாருங்க, அது இப்ப மட்டும்தான் கிடைக்கும். சிவனை கடவுளை அப்பான்னு உரிமையா சொல்றீங்க பாருங்க, அது இப்ப மட்டும்தான் கிடைக்கும். என்னுடைய நண்பன் இறைவன் சொல்றீங்களா, அதுவும் இப்பதான் கிடைக்கும். மற்ற தேவதையாக்குறது அதெல்லாம் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா இந்த சங்கமயுகத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய விஷயத்த இந்த அழியக்கூடிய மனிதர்கள் மேல உள்ள உறவை நீக்க முடியாதனால இழந்துடாதீங்க குழந்தைங்களேன்ற. ஆனா இதெல்லாம் விட்டாதான் உங்களுக்கு இந்த சம்பந்தத்தை அடைய முடியும். இப்ப அதுக்கு அடுத்தது சொல்றாரு, விதாத்தா வள்ளல் பாபா இல்லையா, இந்த வள்ளல் மூலமாக கிடைச்சிருக்கிற இந்த விதியை உங்களுடையதா ஆக்கிக்கிட்டீங்கன்னா முன்னேற்றம் கிடைக்கும். என்ன விதி? ஆத்மாபிமானியா ஆகுனீங்கன்னா தான் சர்வ சம்பந்தம் கிடைக்கும்ன்றாரு. ஸோ இந்த விதியை உங்களுக்கு இதை ஆக்கிட்டு, இப்போ இந்த விதி பாபாவுடைய மனைவியா இருக்குன்னா வேற எதன் மூலமும் என் கண்ணோ மனசோ புத்தியோ போயிடக்கூடாது. அந்த விதியை உங்களுடையதான் நீங்க ஆக்கிக்கிட்டீங்க. நான் பாபாவுடைய பிரியமான மனைவி, பிரியமான பிரியதர்ஷினி, அவருக்கு மட்டுமே மனைவியா இருக்கிறேன், தர்ம பத்தினியா இருக்கிறேன். அந்த விதியை நீங்க உருவாக்கிக்கிட்டுறதுல மட்டும்தான் உங்களுக்கு முன்னேற்றம். மற்றதெல்லாம் பொய்மான் தான். பிடிச்சி ராமன் கிட்ட இருந்து பிரிக்கிற பொய்மான் தான், சீதை பிரிக்கிற பொய்மான். அப்ப அதுல சிக்கிக்க கூடாது. அப்ப பாபாவுடைய மட்டுமே நீங்க இருக்கிறீங்க, தேகாபிமானத்தை ஃபுல்லா தியாகம் பண்ணி, அப்படின்னா அனைத்து சித்திகளும் கிடைக்கும். சும்மா விபூதி வர வைக்கிறது, லிங்கம் வர வைக்கிறது இல்லை, நீங்க எது நினைச்சாலும் நடக்கும். அந்த மாதிரி யுகம் இது. அப்ப பாபா சொல்றாரு, இப்ப இந்த துவாபர யுகம் கலியுகத்துல தேக உணர்வுனால உந்துப்பட்டு ராஜ்யத்தையே இழந்தாங்க இல்லையா, அது மாதிரிலாம் ஆகும். அப்ப கிரீடத்தை இழந்தீங்க, சிம்மாசனத்தை இழந்தீங்க தேகதாரியோடைய அன்புக்காக இல்லையா, பையன் ஆக்கணும்னோ அல்லது மனைவி ஆக்கணும்னோ ஏதோ ஒன்றுத்துக்காக இழந்தீங்க. உண்மையான சொரூபத்தை கூட விட்டுட்டீங்க. நீங்க தேவதைன்ற சொரூபத்தை விட்டுட்டீங்க, ஆத்மஸ்வரூபத்தையே விட்டுட்டீங்க இந்த மனிதர்களுக்காக. அப்படின்னா பல பிறவியா இப்படி பண்ணீங்களே, இப்ப சத்தியமான பாபா வந்திருக்கிறாரு, அவருக்காக வெறும் தேகாபிமானத்தை மட்டும் விட முடியாதா? அங்க ராஜ்யத்தெல்லாம் விட்டீங்க, நாமள ராஜ்யத்தெல்லாம் விட சொல்லல, இங்க இருக்க ராஜ்யம் இருக்குது, தேகாபிமானத்தை தானே விட சொல்றேன், துக்கத்தை கொடுக்குற தேகாபிமானத்தை தானே விட சொல்றேன், அதை விட முடியாதா? எப்படி கேட்கிறாரு பாருங்க. அப்ப இந்த ஒரே ஒரு தியாகத்தினால நீங்க எவ்வளவு நாள் ஏமாந்து இழந்தீங்களே அத்தனை பாக்கியங்களும் இப்ப மீண்டும் கிடைக்கும். விட முடியாதா? அன்பா கேட்கிறாரு, சென்டிமெண்டா பேசுறாரு, உங்களுக்கு குஷியை ஏற்படுத்துறாரு, ஆசையும் காட்டுறாரு, இழந்ததெல்லாம் கிடைக்க போகுது, இப்ப இந்த ஒன்னே ஒண்ணு விடக்கூடாதா? எப்படி சொல்றாரு இல்லையா? சூப்பர். தேக அபிமானத்தை விடுங்க, ஒரே லைன்ல அதான் இல்லையா? நேத்து வானிலையும் அதே தான் வந்துச்சு. சரி, ஸ்லோகன். கோபத்திலிருந்து, கோபத்தை பத்தியும் நேத்து வந்துச்சு, இன்னைக்கு வருது. கோபத்திலிருந்து முக்தி அடையணும்னா சுயநலம் இல்லாமல் பரந்த நலம் உள்ளவர் ஆகுங்கள், ஆசைகளின் பல ரூபத்தை மாற்றுங்கள். ஆசை என்ன பண்ணும்? எல்லைக்குட்பட்டு சிந்திக்க வைக்கும். என்னுடையது, என்னுடைய நன்மைக்காக சிந்திக்க வைக்கிறது தான் சுயநலம். நான் எல்லாருடைய குழந்தை, இதுன்னா என் வீட்டில் இருக்கிற 2 பேர் தான் என்னுடைய குழந்தையா? எல்லாம் என்னுடைய குழந்தை. அந்த மாதிரி அப்ப கோபத்துல இருந்து, கோபத்துக்கு அதிக காரணம் என்ன? சுயநலம் தான் இல்லையா?
கோபத்திலேருந்து நீங்கள் முக்தி அடையணும்னா முதல்ல சுயநலம் இல்லாமல் பரந்த நலம், விசால புத்தின்னுவாங்களே, அந்த பரந்த புத்தி உடையவராக ஆகுங்க. ஆசை பல ரூபத்தில் வரும், தெரியாது நமக்கு. செக் பண்ணிகிட்டே இருக்கணும், மனசு விடுபட்டு இருக்குதா, பாபா கூப்பிட்டா இப்போ போயிடுவேனா, இந்த வேலைக்கு நான் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்கிறதுக்கு இன்னொருத்தவங்க வந்து தான் செய்யறதா காட்டிக்கிறாங்க அப்படின்னா உங்களால் விட முடியணும் இல்லையா? அதான் பரந்த புத்தி. யார் சொன்ன, ஏன்னா ஒரு பிரதர் அப்படி பண்ணார், ஜெகதீஷ் பிரதர்னு. அவர் யுக்தி சொல்றாரு, இப்படி கொண்டுங்க பிரதர். நான் சொல்றேன் பிரதர் நீங்களே சொல்லுங்க ஜுவாலாமுகி குரூப்லன்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, பிரதர் யார் சொல்றாருன்னு முக்கியம் இல்லை, இது பாபாவோடையது, நீங்க சொல்லுங்கன்றது. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம், பாபாவுடைய விஷயம் போகணும், அவ்வளோதான் எனக்கு தேவை. யார் பேர் வரணுன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது இல்லையா? அப்போ பாபா சொல்றாரு, அப்போ என் பேர் வரணும்னு நினைக்கிறது கூட தங்கச்சங்கிலி இல்லையா? ஸோ ஆசைகளின் பல ரூபத்தையும் மாற்றுங்க. ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை, இச்சா மாத்திரம் மகிழ்ச்சி, அந்த நிலைக்கு மாற்றிக்கிட்டே இருங்க. எது வந்தாலும் டக் டக்குன்னு பாபாட்ட கொடு, பாபா நீ கொடுக்குற சொர்க்கம் தான் வேணும், இதெல்லாம் ராவணன் எனக்கு கொடுக்குறதுக்கு மயக்கிறான், இது எனக்கு தேவையில்லை. பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. குழந்தை சொல்லல அப்பா கிட்ட, அப்பா அந்த காலத்தில் புள்ள பிடிக்கிறவங்கலாம் சொல்லுவாங்களா, அப்போ டேடி எனக்கு அவன் இதை கொடுத்தான் டேடி, நான் அந்த மாதிரி பாபா கிட்ட சொல்லுங்க. மாயா என்ன உங்களுக்கு கவர்ச்சி பண்ணாலும் உடனடியாக சொல்லுங்க. பாபா சொல்றல, உடனடியாக சொல்ற குழந்தைய தான் எனக்கு பிடிக்கணும். இது ஒன்று சொன்னாங்க, இந்த சந்திரகலா தீதி சொன்னாங்க பட்டியில, சூப்பரான பாயிண்ட். குழந்தை பருவத்தை மறந்துடாதீங்கன்ட்டு பாபா சொல்லுவார் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இப்போ குழந்தையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பாபா அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம், அந்த ஒரு அகங்காரமே இருக்காது. பெருசாக ஆக ஆக அகங்காரம் வந்துடும். அதான் பாபா சொல்றாரு, 4 வார்த்தை தெரிஞ்சவொடனே பெரிய ஞானின்ற அகங்காரம் வந்துடுது குழந்தைங்களுக்கு. கொஞ்சம் ஞானம் தெரிஞ்சிச்சுன்னா சொல்றாரு இல்லையா? அதுக்கு தான் சொல்ற, குழந்தை பருவத்தை மறந்துடுங்க. குழந்தையா இருக்கும்போது எவ்வளோ ஆவலா இது என்ன இது என்னன்னு கேட்டீங்கல்ல, அதை மறந்துடாதீங்க. அதுக்கு அந்த சிஸ்டர் இன்னும் ஒன்று சொன்னாங்க, ஒன்று குழந்தை பருவத்தில் இருங்க, இல்லை எல்லாம் தெரிந்தால் அந்த எல்லாம் தெரிஞ்சாலும் அதே ஒரு முதிர்ச்சி நிலை இருக்கும், ஆட மாட்டோம், அந்த வானப்பிரஸ்தி நிலை ஆடுங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இளைஞர் நிலையில மாட்டிக்காதீங்க. ஏன்னா குமார்ஸ் பட்டியில சொல்றாங்க, குமார்ஸ்னா எனக்கு தெரியும் அகங்காரம் வரும்ல. சூப்பரா இருந்துச்சு அந்த பட்டி, சூப்பரா. ஓம் சாந்தி. சரி, பாபா என்னென்ன சொன்னாரு? சொல்லுங்க 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 மாதாஜி, என்ன சொன்னாரு? 21 யோக பலத்தால, யோக பலத்தால சத்தமா சொல்லுங்க. நினைவு பண்ணும்போது 21 பிறவிக்கான ஆஸ்தி அடையிறோம். அப்புறம் என்ன சொன்னாரு? மாயா குறைஞ்சது கிடையாது. முழு ஆஸ்தி அடையிறதுக்கு பாபா ஒரு யுக்தி சொன்னாரு. பிரம்மா குமார் குமாரிகள் சகோதரர்கள் அவங்க விகாரத்தில் செல்வது என்பது முடியாத காரியம். அப்ப பேரை கெடுத்துடாதீங்க அப்படின்னு நீங்க பிரம்மகுமாரி கிடையாதுன்றது இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, இருந்தாலும் இது மறந்துடுறோம் அப்படி சூப்பரா சொல்றாரு இல்லையா? சரி, அப்புறம் என்ன சொல்றாரு சொல்லுங்க. அப்புறம் என்ன சொன்னாரு? எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதா? சரி, அப்ப பாப்பா சொல்றாரு, பிரஜாபித் வரம் சாபம் சொன்னாரு. பாபா ராவணன் கொடுக்கிற சாபம் அதை விட்டுடுங்க, விட்டுட்டு பாபா வந்து வரம் ஆஸ்திங்கிற வரத்தை புடிச்சுக்கோங்க அப்படின்ற அப்படி சொன்னாரு. எதுவும் சந்திரமண்டல இது அது போறாங்க, அங்க என்ன அவங்க அங்க தங்க முடியும், அங்க இருக்க முடியும், அதுக்கெல்லாம் போய் இது பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. பிர்லாக்கெல்லாம் ஏதாவது ஒரு துக்கம் இருக்கதான் செய்யும் எவ்வளவு இருந்தாலும் அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. வரதானத்துல ஆத்மா அபிமானி ஆகணும்னு ஃபர்ஸ்ட் தேக அபிமானத்தை விடுங்க. சரி, ஓகே. ஓம் சாந்தி.